ஒரு சமய வாலிபன் அப்படித்தான் கேட்டான், என்னால் இந்த பாவத்தில் விட முடியல, என்ன செய்கிறது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். நான் சொன்னேன், நான் ஜெபிக்கிறதுனால உனக்கு ஆகிவிடாது தம்பி. ஒரே ஒரு காரியம், நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியினால் நிரப்பப்படணும், அந்த அக்கினி உனக்குள்ளே வரணும், அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்பதாய் அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தான். நான் சொன்னேன், நீ தினமும் ஜெபம் பண்ணு, பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபம் பண்ணு, தாகத்தோடு கேள், நான் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், நான் பாவத்தை மேற்கொள்ள இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், ஆண்டவரே எனக்கு தரணும்னு கேட்டுக்கொண்டே இரு. அவன் தாகத்தோடு கேட்க ஆரம்பித்தான். இரவும் பகலும் எப்போ ஜெபித்தாலும் இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், நான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும், ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், இந்த பாவ குணம் சுபாவம் என்னை விட்டு விலகணும் என்பதாய் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். அந்த அக்கினி இறங்கின உடனே அவனுக்குள்ள இந்த மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டது. அந்த மாம்ச போராட்டத்தை அவனால் மேற்கொள்ள முடிந்தது. ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் ஆண்டவர். அவன் அடுத்த முறை என்னை சந்தித்த போது மகிழ்ச்சியோடு சொன்னான், பிரதர், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணிட்டார், இப்போ என்னால் பரிசுத்தமாக வாழ முடிகிறது, மகிழ்ச்சியோடு அவன் சொன்னான். காரணம் என்ன தெரியுமா? ரோமர் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே பவுலப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்குள் உண்டாகிற போராட்டத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். 15ஆம் வசனம் பாருங்கள். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பாவத்தை வெறுக்கிறேன், ஆனால் அதை செய்து விடுகிறேன். எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ செய்ய முடிவது இல்லை. கோபப்படக்கூடாது, கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இந்த செல்ஃபோனில் பாவத்துக்கான காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நான் எரிச்சலுக்கு கோபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் கோபம் வந்துடுது, எரிச்சல் வந்துடுது, சண்டை போட்டு விடுகிறேன், இந்த பாவத்தை செய்து விடுகிறேன், இச்சை வந்து விடுகிறது. எதை வேண்டான்னு நினைக்கிறேனோ அதை செய்து விடுகிறேன், எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ செய்ய முடிவதில்லை. அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், நான் பரிசுத்தமாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், இயேசுவை போல இருக்கணும் விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை. அப்போ நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை நான் செய்கிறேன் என்று பவுலப்போஸ்தலன் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள் உண்டாகிற போராட்டத்தை குறித்து சொல்லுகிறார்.